بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானை வரவேற்போம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் இதுவரை ஒரு சிறந்த உரையை செவிமடுத்துவிட்டு அடுத்ததாக மற்றும் ஒரு தலைப்புக்குள் நுழைவிருக்கிறோம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நான் ஒரு பயானாக கொண்டு செல்ல, பயானாக மாத்திரம் நினைக்க, ஏன்னா பயானாக செய்யும் போது சில நேரம் தூக்கம் வரும், தூக்கம் வருது. அப்போ அதனால் அந்த பயான் ஒரு கேள்வி பதில் மாதிரியான ஒரு முறையை கொண்டு போனால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பயானை பொறுத்தவரையில் இடைக்கிடையே கேள்வி வரும், புரியுதா? அப்போ உடனே நீங்கள் கையை உயர்த்தினீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அதற்குரிய பெயர்கள் உங்களோட எழுதப்பட்டு இன்ஷா அல்லாஹ் இறுதியில் பரிசுகளும் வழங்கப்படும். அந்த அடிப்படையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த இரவு வணக்கம் சம்பந்தமாக உள்ள இந்த தலைப்பை பொறுத்தவரையில் என் அருமையான சகோதரர்களே, இரவு என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கனீமத். இரவு என்பது ஒரு மிகப்பெரிய கனீமத். கனீமத் என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இரவு கொலைக்கும் கொள்ளைக்கும் இதுக்கு தான் என்ன செய்யப்படுது? இரவென்றாலே அதில் அநியாயங்கள் அக்கிரமங்கள் தான் அதிகம் நடப்பதை பார்க்கிறோம். இரவில் நன்மைகளை செய்கிறது எப்படி போனாலும் இரவென்றால் என்னது? மோசமானவைகளுக்கு, பாவமான காரியங்களுக்கு தான் இரவென்று சொல்கின்ற விதத்தில் என்னது இரவு ஆகிவிட்டிருக்கிறது. ஆனால் இந்த இரவு எவ்வளோ சிறந்ததாக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இரவினுடைய அமல்கள், எவ்வளவு அமல்கள் இந்த இரவிலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இவைகளை அதிகமானவர்கள் அதிலே அலட்சியமாக இருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ இரவு வணக்கம் என்று சொன்னால், இரவு வணக்கம் ரமதானுடைய காலத்துக்கும் ரமதான் அல்லாத காலங்களுக்கும் மத்தியில் இரவு வணக்கத்தை நாம் எப்படி வேறுபடுத்தி புரிந்து கொள்வது? இது முதலாவது தலைப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இரவு வணக்கத்தை இப்போ ரமதான் அல்லாத காலங்களிலும் ரமதானுடைய காலத்திலும் இரவு வணக்கத்தை நாம் எப்படி பிரித்து விளங்கி கொள்வது? யாருக்கு அதை பற்றி தெரியும்? சொல்கிறீங்களா? இந்த இரவு வணக்கத்தை ரமதான் அல்லாத காலங்கள் இந்த இரண்டிலும் நாம் இதை எப்படி பிரித்து விளங்குவது என்பதை பற்றி யாருக்கு சொல்ல முடியும்? அதை பற்றி யாருக்காவது அதில் ஒரு கருத்து இருக்குதா? இப்போ ரமதானுடைய காலம், ரமதான் அல்லாத காலம், இதில் இரவு வணக்கத்தை நாம் எப்படி பிரித்து விளங்குவது அப்படி என்று சொல்வதாக இருந்தால் யாருக்கு தெரியும்? அதில் சொல்லலாம். என்ன சொல்ல போகிறீங்க? அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, அவர் ஒரு கருத்தை சொல்கிறார்.
அதாவது அந்த ரமலானுக்கும் உட்காந்துருங்க, நான் பரிசுக்கு நாங்கள் வரோம், இது சும்மா கேட்குறேன், பரிசுக்கு இன்னும் டைம் இருக்கு, சும்மா ஒரு கருத்து, புரியுதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ரமலானுக்கும் ஏனைய காலங்களுக்கும் உள்ள அந்த வேறுபாடு, அந்த வித்தியாசத்தை அவர் அதை சொல்லும்போது, ரமலானுடைய மாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ முதல் 10 ரஹமத்து, இந்த 2வது 10 மகஃபிரத்து பாவ மன்னிப்பு, கடைசி 10 நரக விடுதலை, இப்படி ஒன்று ரமலானில் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த கோணத்தில் ரமலானுடைய இரவுகள் சிறப்பு பெறுகின்றன அப்படி என்ற ஒரு கோணத்தில் அவர் சொல்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை நிறைய பிம்பர் மேடைகளில் சொல்லப்படுற செய்தி தான். எப்படி? அவ்வலுஹு ரஹ்மா, அதனுடைய முதல் 10 ரஹ்மத், வ அவுசத்துஹு மகஃபிரா, அதனுடைய நடு 10 மன்னிப்பு, வ ஆஹிருஹு ஐத்துக்கும் மினன்னார், அதனுடைய இறுதி 10 நரக நெருப்பை விட்டு விடுதலை. இதுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா துவா வேறு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், நமது ஊர்களில் உங்களோட பகுதிகளில் வித்தியாசமாக இருக்கலாம். அங்கே என்ன நடக்கும்? இப்போ தராவிகன்று தொழுகை நடக்கும். இந்த தராவிகுடைய தொழுகையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுப்பாங்க. கொடுத்து என்ன செய்வாங்க? துவா ஓதுவாங்க இல்லையா? துவா சலவாத்தெல்லாம் ஓதுவாங்க. இதில் முதல் 10 என்ன செய்வாங்கண்டா ஒரு துவா சொல்லுவாங்க. முதல் 10 எப்படி? அல்லாஹும் அரஹம்னா பிரஹமதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஒரு துவாவை சொல்லுவாங்க. அதே மாதிரி 2வது 10 அல்லாஹும் மகஃபிர்லனா பி மகஃபிரதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்வார்கள். அல்லது அல்லாஹும் மகஃபிர்லனா துனூபனா வ ஹதாயானா என்று அப்படி அந்த துவாவை சொல்வார்கள். அதே போன்று கடைசி 10 என்ன செய்வார்கள்? நரகத்தினுடைய நெருப்பை விட்டு வேதனையை விட்டு பாதுகாப்பு, அல்லாஹும் ஆத்திகனா மினன்னார் அப்படி சொல்லுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை பொறுத்தவரையில் நாம் இங்கே இந்த செய்தியை கவனிக்க வேண்டும். இது ஒரு பலவீனமான ஒரு செய்தி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செய்தி பலவீனமான எடுது. முதல் 10 ரஹ்மத்து, நடு 10 மகஃபிரத்து, கடைசி 10 நரக விடுதலை என்று வருகின்ற செய்தியை பொறுத்தவரையில் என் அருமையான சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக அல்-துஅஃபா உல் கபீர் என்று சொல்லக்கூடிய, அதாவது பலவீனமான செய்திகளையே பதிவு செய்யப்படுகின்ற அந்த கிரந்தத்தில் இது என்ன செய்யப்படுகிறது? இது பதியப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சல்லாம் அதே போன்று மஸ்லமா என்ற அறிவிப்பாளர்கள் இதில் இடம்பெறுகிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டிய பலவீனமான அறிவிப்பாளர்களாக வருகின்றார்கள். எனவே நீங்கள் சொன்ன செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த செய்தியே பலவீனமானது. இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும் என்று சொன்னால், அதாவது ரமலான் மாதம் வந்துவிட்டாலே ரஹமத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன, அப்படி தான் இருக்குது செய்தி. ரமலானுடைய மாதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே என்ன செய்யப்படுது? அதாவது ரஹமத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன. அது முதல் 10க்கு மாத்திரம் உரிய சிறப்பல்ல. அதே மாதிரி பாவ மன்னிப்பு என்பது என்னது? ரமலான் முழுவதுமே இருக்கிறது. நரக விடுதலை என்பதும் ஒவ்வொரு இரவும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த செய்தி பலவீனமானதாகும். இப்போ நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது இந்த இரவு வணக்கத்தை பொறுத்தவரையில், இந்த இரவு வணக்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? இந்த ஹதீஸை நீங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் காம ரமவான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. எவர் ரமலானுடைய அந்த இரவு காலங்களில் ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். அப்போ இந்த ஹதீஸ் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் இரவு வணக்கத்தை தெளிவாக பிரித்து சொல்லுகின்ற ஹதீஸ் இதுதான். எது? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதத்திலே அந்த ரமலானுடைய இரவுகளில் எவர் ஈமானோடும் கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இரவு வணக்கத்தை பொறுத்தவரையில்
இரவு வணக்கம் என்பது ரசூலுல்லாங்க ரமலானில் மாத்திரம் நிறைவேற்றி உண்டா? சொல்லுங்கள் பாபம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும் என்ன செய்தார்கள்? இரவு வணக்கத்தை நிறைவேற்றினார்கள். நீங்கள் சூரத்துல் முஸ்ஸம்மில் எடுத்து பாருங்கள். சூரத்துல் முஸ்ஸம்மிலுடைய ஆரம்ப வசனங்கள், சூரத்துல் முஸ்ஸம்மிலுடைய கடைசி வசனத்தெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே. இது ஆரம்ப காலத்தில் வகை இறங்கி ஆரம்ப காலம். ரசூலுல்லாங்க நபியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் வந்த வகையாக இவைகள் இருக்கின்றன. இந்த வகையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது இரவிலே சொற்பமானதை தவிர நீர் எழுந்து நின்று வணங்குவீராக, அதனுடைய ஒரு பகுதியை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லது அந்த ஒரு அரை பகுதியிலிருந்து சற்றை கொஞ்சம் குறைத்து கொள்வீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லது அதிலிருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்வீராக என்று சொல்கிறான். சொல்லி அல்லாஹு தஆலா நின்று வணங்குமாறு தனது தூதருக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். எனவே இந்த வசனங்களை நீங்கள் சூரத்துல் முஸ்ஸம்மில் முதலாவது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான். இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, உமக்கு நாம் ஒரு பலமான ஒரு கனமான ஒரு சொல்லை உமக்கு நாம் வழங்கவிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்னது? ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. ஒரு பாரிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட போகிறது. அந்த பாரிய ஒரு பொறுப்புக்கு அவர்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள். எதன் மூலமாக என்றால் இரவு வணக்கத்தின் மூலமாக. இரவு வணக்கத்தின் மூலம் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? தயார்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரவு வணக்கத்தினுடைய சிறப்பை பற்றியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, நிறைய செய்திகள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. இரவு வணக்கத்தில் நீங்கள் சூரத்துல் ஃபுர்கானில் ஒரு துவா வரும். சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் அவங்க என்ன செய்வாங்க? அந்த இரவு வணக்கத்தில் இப்படி துவா செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் இரவு வணக்கத்தில் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று ஒரு துவாவையே அந்த அத்தியாயம் பேசுகிறது. வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் அந்த இரவை ரப்புக்காக சுஜூதிலும் நின்றவர்களாகவும் கழிப்பார்கள். இதை இப்படி கழிக்கக்கூடியவர்கள் என்ன துவா செய்வாங்க? ரப்ப நஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா. அவர்கள் அதில் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொன்னால், எமது ரப்பே, அந்த நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாத்து விடுவாயாக, அதை விட்டு எம்மை திருப்பி விடுவாயாக. நிச்சயமாக அது மிக கொடுமையான ஒரு வேதனையாக அது இருக்கிறது, மிக கொடிய வேதனையாக அது இருக்கிறது என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இரவு தொழுகையிலே என்னது, இது கேட்கப்படுகின்ற துஆ என்று குர்ஆன் சொல்கிறது. இப்போ நாங்கள் அடுத்து என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இரவு தொழுகையினுடைய சட்டம் என்ன? இரவு தொழுகையுடைய சட்டம் என்னது? இது ஃபர்வா, இது சுன்னத்தா? இதை நாங்கள் விளங்க வேணுமா இல்லையா? இப்போ ரமதானில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நோன்பு நோட்பது கடமை. நோன்பு கடமை தானே? நோன்பு நோட்பது கடமை. இப்போ அதே போன்று ரமதானில் இரவு வணக்கம் கடமையா சுன்னத்தா? இரவு வணக்கம் கடமையா சுன்னத்தா என்று பார்க்கும்போது அது சுன்னாவாகத்தான் இருக்கிறது, அது கடமையாக இல்லை. ஆனால் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அது எப்படி இருக்குது? ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக அது இருக்கிறது. அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, இந்த இரவு வணக்கத்தினுடைய சிறப்பை நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள்? அதாவது ஈமானுடனும் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து எவர் நின்று வணங்குவாரோ, அல்லாஹுவை தொழுவாரோ, அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்மள அதிகமானவர்கள் இரவுல என்ன செய்வாங்க? ரமதானில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரமதான் அல்லாத காலங்கள்லாம் இரவுல அதிகமாக விழித்திருப்பார்கள். ஆனால் இபாதத்து செய்கிறாங்களா? அதுதான் கேள்வி. இபாதத் வணக்கம் செய்கிறாங்களா, தொழுகிறாங்களா? நிறைய பேர் விழித்திருக்கிறார்கள், ஆனால் அவங்க விழித்திருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஏன்? அவங்க விழித்திருந்து நன்மைகள் செய்வதில்லை. விழித்திருந்து என்ன செய்கிறார்கள்? பாவங்கள் தான் செய்கிறார்கள். விழித்திருந்து என்ன செய்கிறாங்க? அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தொலைக்காட்சிக்கு முன்னாலும் சினிமாவுக்கு முன்னாலும் இப்படித்தான் என்ன செய்யுது? நேரம் கழிந்து கொண்டு இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இப்போ நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமதானுடைய இரவு காலங்கள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய காலமாக இருக்கிறது, மிக பொன்னான காலமாக இருக்கிறது. அப்போ நாம் இப்போ இருந்தே ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன உறுதி என்று சொன்னால்,
இந்த ரமதானுடைய மாதம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை அடைந்து இதனுடைய இரவு காலங்களை, இதனுடைய பகல் காலங்களை நான் இபாதத்திலே முடிந்தவரை என்ன செய்ய வேண்டும்? இபாதத்திலே, நன்மைகளிலே நான் இதை கழிக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த ரமதானுடைய இரவு வணக்கம் என்பது மிக உன்னதமான சிறந்த ஒன்றாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை ரசூலுல்லாஹ் ஜமாத்தாக நிறைவேற்றியது ரமதானில் தான். ரசூலுல்லாஹ் இரவு வணக்கத்தை ஜமாத்தாக எப்போ நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால், ரமதானுடைய மாதத்தில் தான் நிறைவேற்றினார்கள். ரமதான் அல்லாத காலங்களிலும் அவங்க இரவு வணக்கத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் ஜமாத்தாக அவர்கள் நிறைவேற்றியது எப்போது என்று சொன்னால், ரமதானுடைய மாதத்தில். நீங்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், திர்மிதியில் நீங்கள் இந்த செய்தியை எடுத்து பார்க்கலாம். அவர்கள் சொல்கிறார்கள், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரமதானிலே நோன்பு நோற்றோம். ரமதானுடைய மாதத்திலே 7 நாட்கள் தான் எஞ்சி இருந்தன. 7 நாட்கள் எஞ்சி இருக்கிறது ரமதான் முடிவடைவதற்கு. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஜமாத்தோடு எமக்கு நடத்தினார்கள். இரவு தொழுகையை தொழுதாங்க. எதுவரை என்று சொன்னால், அதாவது இரவினுடைய 3இல் ஒரு பகுதி வரை, 3இல் ஒரு பகுதி வரை என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி அவர்கள் எமக்கு ஜமாத்து நடத்தினார்கள். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த இமாம் அவசரமாக முடிக்கிறாரோ அந்த பள்ளியை தான் தேடி போகிறது. எந்த இமாம் அவசரமாக முடிக்கிறாரு அந்த பள்ளியை தான் தேடி போகிறது. கொஞ்சம் கூடுதலாக ஓதுகிற பள்ளி இருக்குதுன்னு வைங்களே, அந்த பள்ளி ஒரு நாள் தான், அதோட ஒரு நாளில் முடிஞ்சிடும். சிலவங்க பார்த்தீங்கன்னா 2-3 நாள் டெஸ்ட் பண்ணுறது, எந்த பள்ளியில் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2-3 நாள் தேவைப்படும். புரியுதவங்க சொல்கிறது? அப்போ எந்த பள்ளியில் அவசரமாக முடிக்கிறது அந்த பள்ளியை தேடி போகிறது. அப்போ அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். இரவு தொழுகையை எப்படி? இரவினுடைய ஒரு 3இல் ஒரு பகுதி வரை, அந்த பிந்திய இரவு வரை அவர்கள் நமக்கு தொழுகை நடத்தினார்கள். அதே போன்று ரமதானுக்கு 5 நாட்கள் எஞ்சி இருக்கின்ற போது இரவினுடைய நடுப்பகுதி வரை தொழுகை நடத்தினார்கள். அப்போது சஹாபாக்களே கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னும் நீங்கள் நீட்டி இருக்கலாமே, இன்னும் நீங்கள் நீட்டி இருக்கலாமே, நீளமாக தொழுது இருக்கலாமே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க, இன்னர் ரஜுல இதா ஸல்லா மஅல் இமாம், ஒருவர் இமாமோடு ஹத்தா யன்சரிஃப, தொழுகை முடியும் வரை இமாமோடு தொழுதால் ஹுசிபலஹு கியாமு லைலா, அவருக்கு என்ன செய்யப்படும்? இரவு முழுவதும் நின்று தொழுத நன்மை கிடைக்கும். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? நீங்கள் இமாம் தொழுது முடிக்கும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க? இமாமோடே தொழுகின்றீங்க. இமாமோடே தொழுதால் அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இரவு, இந்த ரமலானில் இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுவதனுடைய சிறப்பை இந்த ஹதீஸ் சொல்லுது. என்ன சொல்லுது? இமாமோடு இறுதி வரை தொழுதால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று இன்னொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படி ஒரு நாள் ஜமாத்தோடு தொழுகிறாங்க, ஜமாத்தோடு தொழுகின்றார்கள். அப்போ சஹாபாக்கள் வராதவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கொள்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நேற்று இரவு நமக்கு இரவு தொழுகையை ஜமாத்தோடு தொழுவித்தார்கள். அப்போ வராத மக்களுக்கு செய்தி எட்டுது. அப்போ 2வது நாள் மக்களுடைய கூட்டம் அதிகரிக்குது. அப்படி 2வது நாளும் ஜமாத் நடக்குது. அதுக்கு பிறகு 3வது நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகரிக்குது. இப்படி 3 நாட்கள். அதற்கு பிறகு 4வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யல? அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரவில்லை. நபி தோழர்கள்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டை விட்டு வரவில்லை, அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. மக்கள் எல்லாம் நபி தோழர் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் ஃபஜ்ருக்கு தான் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் நான் வரவில்லை என்றால், லாக்கின்னி ஹஷீது அன் துஃப்ரத அலைக்கும் ஃபதஅஜிசு அன்ஹா, இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு உங்களுக்கு அதை செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவங்க உண்மையிலே என்ன செய்திருப்பாங்க?
அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அப்படி ஒரு ஈமானிய பலத்தோடு இருந்தவங்க. அவங்க நிறைவேற்றினா அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வருமா இல்லையா, அடுத்த நூற்றாண்டில் அவங்களுக்கு முடியாமல் போய்விடும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தோடு இந்த தொழுகையை தொழுவதை ஏன் விட்டாங்க சொல்லுங்க? ஏன் விட்டாங்க? கடமையாகி விடுமோ என்ற அந்த பயம், அந்த அச்சத்தின் காரணத்தால் தான் நபி அவர்கள் ஜமாத்தோடு தொழுவதை விட்டார்கள். அப்போ எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தோடு இதை தொழுதற்கு நமக்கு தெளிவான ஆதாரங்கள், சான்றுகள் ஹதீஸ் கிரந்தங்களே கிடைக்கின்றன. ஆனால் ரசூலுல்லாஹ் வந்து குறிப்பிட்ட சில நாட்கள் தான் ஜமாத்தோடு தொழுதார்கள், அதற்கு பிறகு விட்டு விட்டார்கள். எல்லோரும் என்ன செய்தார்கள்? தனியாகத்தான் இரவு தொழுகையை தொழுது வந்தார்கள். நபி அவர்களுடைய காலத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், அதன் பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்க நடுப்பகுதியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க மக்கள் எல்லாம் பள்ளியில் அப்படி பிரிந்து பிரிந்து தொழுவதை பார்த்து விட்டு அவர்களை ஒரே இமாமுக்கு கீழ் ஒன்று சேர்த்தார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நபித்தோழர்களுக்கு கீழே என்ன செய்தாங்க? அவர்களை ஒன்று சேர்த்து ஒரே ஜமாத்தாக ஆக்கினாங்க. இப்போ இதை வச்சு பித்அத், இது என்ன, இது பித்அத்துக்கு இது ஆதாரம். சிலவங்க எடுத்து வைக்கிறான் வாதம் என்னது? மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்கலாம், மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஏற்படுத்தலாம், அதற்கு இது ஆதாரம் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இந்த வாதத்துக்கு நீங்கள் எப்படி மறுப்பு கொடுப்பீங்க? தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. இந்த வாதத்துக்கு நீங்கள் எப்படி மறுப்பு கொடுப்பீங்க? ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்கண்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாரு? இதை ஜமாத்தாக தொழக்கூடிய நடைமுறை அவர் தான் ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தினா அப்போ இதிலிருந்து என்ன ஆதாரம் இருக்குது என்று சொன்னால், மார்க்கத்தில் புதியவைகளை நமக்கும் உருவாக்கலாம், ஏற்படுத்தலாம் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ இந்த வாதத்துக்கு நாங்கள் மறுப்பு சொல்ல வேணும். இதற்குரிய மறுப்பு யாருக்கு தெரியும்? மறுப்பை தெரிந்தவங்க என்ன செய்யலாம்? கை உயர்த்தலாம். மறுப்பு தெரிந்தவர்கள் கை உயர்த்தலாம். சொல்லுங்கள். திரும்ப சொல்லுங்க. அதாவது அவர் என்ன செய்தியை சொல்கிறார்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் என்ன செய்தார்கள்? 3 நாட்கள் ஜமாத்தோடு தொழுது இருக்கிறார்கள் இல்லையா? 3 நாட்கள் ஜமாத்தோடு தொழுது இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆதாரம். ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. அப்போ அந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் ஏன் விட்டாங்கன்னு ஒரு காரணம் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு தெரியும் தானே? ரசூலுல்லாஹ் ஏன் விட்டாங்க? கடமையாகி விடுமோ என்ற அச்சத்தில் விட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப ஜமாத்தை என்ன செஞ்சாங்க? அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத்தை அறிமுகப்படுத்தினதால திரும்ப ஜமாத்து கடமையாகிடுமா? கடமையாகுமா? ஆகாதா? ஆகாது. ஏன் ஆகாது? மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹினுடைய மரணத்தோடு மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது. அப்போ மார்க்கம் நிறைவு பெற்று விட்ட காரணத்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹினுடைய செயலை ஆதாரமாக கொண்டு தான் இதை திரும்ப உயிர்ப்பிக்கிறாங்க. இதை உயிர்ப்பித்து விட்டு அவங்க சொல்கிறாங்க, கடைசியாக சொல்கிறாங்க என்ன தெரியுமா? இங்கே தொழக்கூடிய மக்களை விட வீடுகளிலே தூங்குபவர்கள் சிறந்தவர்கள். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? இங்கே தொழுகின்ற மக்களை விட வீடுகளிலே தூங்குபவர்கள் என்னது? சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் சிறந்தவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் பிந்திய இரவிலே எழுந்து தொழுவார்கள். அவங்க என்ன செய்வாங்க? பிந்திய இரவிலே எழுந்து தொழுவார்கள். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, பிந்திய இரவிலே தொழுவதென்பது சிறந்ததாக இருக்கிறது. பிந்திய இரவில் தொழுவது சிறந்ததாக இருக்கிறது. அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாகவே இதில் 2 விஷயம் நீங்கள் விளங்க வேணும். ஜமாத்தோடு தொழுவதிலும் ஒரு சிறப்பு, ரமதானில் இரவு தொழுகை ஜமாத்தோடு தொழுவதிலும் சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஒருவர் வீட்டில் தொழ விரும்புகிறாருண்டா, வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் அதிகமாகவே தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? இந்த சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவதுதான் சிறந்ததென்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் ஒருவருக்கு இந்த இரவு தொழுகையை பிந்திய இரவில் தொழ முடியுமாக இருந்தால், பிந்திய இரவில் தொழ முடியுமாக இருந்தால் அது மிகப்பெரிய சிறப்பு.
பிந்திய இரவில் தொழ முடியுமாக இருந்தால் அது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது. அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்வதாக இருந்தால், திருமிதியில் 2832வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த செய்தியில் ஒரு நபித்தோழர் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? ஹல் மின் சாஅத்தின் அக்ரபு மினல் உஹ்ரா, ஒரு நேரத்தை விட இன்னொரு நேரம் சிறப்புக்குரியதாக இருக்குதா, ஒரு நேரத்தை விட இன்னொரு நேரம் சிறப்புக்குரியதாக இருக்குதான்னு கேட்கும்போது, அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்குதான்னு கேட்கும்போது, அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம் என்று சொல்லிவிட்டு, இன்ன அக்ரப மா யகூனு அர்-ரப்பு அஸ்ஸ வ ஜல்ல மினல் அப்தி ஜௌஃபல் லைலில் ஆகிர், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் பிந்திய இரவுதான். பிந்திய இரவுதான் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் முடிந்தால் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், தொழக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்ன ஸலாத்த மஹ்தூரத்துன் மஷ்ஹூதத்துன் இலா துலூஇ ஷம்ஸ், சூரியன் உதிக்கும் வரை அந்த தொழுகைகள் என்பது மலக்குகள் மூலமாக சாட்சி சொல்லப்படுகின்ற அந்த தொழுகைகள் மலக்குகளால் மலக்கன் தொழுகை என்ன செய்வாங்க, தங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்கிறது. எது? பிந்திய இரவு. அப்போ பிந்திய இரவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிந்திய இரவில் தொழுவது என்பது எவ்வளோ சிறப்பு என்று சொன்னால், அது அல்லாஹ்விடத்தில் சாட்சியாக அதற்கு மலக்குகள் இருப்பார்கள், மலக்குகள் அந்த தொழுகையை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்படி வருது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் உங்களை யாரும் பார்க்காவிட்டாலும், ஏன்னா எல்லாரும் தூக்கத்தில் இருப்பாங்க, அந்த நேரத்தில் உங்களை யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போன்று மலக்குகள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குகள் அந்த தொழுகைக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இரவு தொழுகை என்பது சுன்னா என்பதற்கு நசாயிலே நேரடியாக வரக்கூடிய ஒரு செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஃபரல சியாம ரமதான் அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது ரமதானுடைய நோன்பை கடமையாக்கினான். வசனன் துலக்கும் கியாமஹு, உங்களுக்கு இரவு தொழுகை நான் சுன்னத்தாக்கி இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இப்போது நாம் இந்த இரவு தொழுகையினுடைய சிறப்பு சம்பந்தமாக நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க என்பது சம்பந்தமாக சில கேள்விகள். இப்போ இரவு தொழுகையுடைய சிறப்பு சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹதீஸ் தெரிந்திருந்தால் கையை உயர்த்துங்க. எனக்கு இரவு தொழுகையுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி தெரியும் என்று தெரிந்தவர்கள் கை உயர்த்தலாம். இதுக்கு பரிசு இருக்குது, பேரை போட்டுருவோம். புரியுதா? இதுக்கு என்ன செஞ்சிருவோம்? பேரை போட்டுருவோம். இரவு தொழுகையுடைய சிறப்பு சம்பந்தமாக எனக்கு ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான சஹீஹான செய்தியாக இருக்க வேணும். இல்லைங்களா? அப்படியான செய்தியாக இருந்தால் அதை நாங்கள் என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். யார் கை உயர்த்துறீங்க? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா இங்கேயே பிடிச்சிட்டார். எங்கே பிடிச்சார்? இப்போ நாங்கள் சொன்ன ஹதீஸை சொன்னார். இல்லைங்க, நாங்கள் அப்படி ஒரு நிபந்தனை போடலை, நாங்கள் சொன்னதை சொல்லக்கூடாதுண்டு. புரியுதா? அப்படி ஒரு நிபந்தனை போட்டு அவர் என்ன சொல்கிறாருண்டா, எவர் இரவில் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதாவது ரமதானுக்கு மட்டும் சிறப்பாக அவர் ஹதீஸ் அப்படி தானே அவர் அதை சொல்லிட்டார். அப்போ என்ன செய்யணும்? அவரோட பேரை நாங்கள் ஷேக் குறிச்சிக்கோங்க, அவரோட பேரை. இப்போ நாம் ஒரு நிபந்தனை போட்டு கேட்காதால அவர் நாங்கள் சொன்ன விஷயத்தை சொல்லிட்டார். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அந்த நாங்கள் சொன்ன விஷயத்தை பயானில் கவனமாக இருந்திருக்கிறார் என்பது பொருள். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் உங்களிடம் அடுத்த ஒரு செய்தியை சொல்லப் போகின்றேன். இது எடுத்து பார்த்தீங்கன்னா திருமீதியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலு சியாமி பஅத ஷஹரி ரமதான், ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு ரசூலுல்லாஹ் எந்த நோன்பு சொன்னாங்க? ரமதானுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சிறந்த நோன்பு எது சொன்னாங்க? ஆஷூரா நோன்பு. எது சொன்னாங்க? முஹர்ரம் மாதம் நோட்கப்படுகின்ற நோன்பு. முஹர்ரம் மட்டும் தான் ஹதீஸில் வருது. விளங்கிச்சா? ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய அந்த முஹர்ரம் மாதத்துடைய நோன்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா,
ஃபர்வான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை என்று சொன்னால் அது சலாத்துல் லைல், இரவிலே தொழப்படும் தொழுகைதான் என்று சொல்கிறார்கள். நல்லா பாருங்கள், ஃபர்து தொழுகைக்கு பிறகு உள்ள அந்த சிறப்பு வந்து இரவு தொழுகைக்கு தான் வருது. 5 நேரம் அந்த ஐவேளை ஃபர்து தொழுகைக்கு பிறகு சிறப்பு என்பது இரவு தொழுகைக்கு தான் வழங்கப்படுகிறது. அப்போ நாங்கள் இந்த இரவு தொழுகை என்ன செஞ்சிட்டோம்னா ரமலானுக்கு மட்டும் சுருக்கிட்டோம். என்ன செஞ்சிட்டோம்டா ரமலானுக்கு மாத்திரம் சுருக்கி இருக்கிறோம். இந்த இரவு தொழுகை அப்படி வந்து மார்க்கம் ரமலானில் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இரவு தொழுகை எல்லா காலங்களிலும் என்ன செய்யப்பட்டிருக்குது, அது சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ரமலானில் அதிகமாக சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஃபர்ல் தொழுகைக்கு பிறகு ஏன் இரவு தொழுகை இந்த அளவு சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு நாங்கள் கேட்டிருக்கிறோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன் ரசூலுல்லாஹ் ஃபர்லுக்கு பிறகு இரவு தொழுகைக்கு சிறப்புன்னு சொன்னாங்க? என்ன காரணம்? உண்மையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்பிற்குரிய சகோதரர்களே, இரவு தொழுகை என்பது அடியானுக்கும் ரப்புக்கும் மத்தியில் உள்ள ஒன்று. அதான் நீங்கள் அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், ஒரு அடியான் தனது ரப்போடு அவன் வேறு யாரும் அவனை அங்கு பார்ப்பதில்லை. அவன் ரப்போடு தனியாக உரையாடுகின்ற ஒரு இபாதத்தாகத்தான் இரவு தொழுகை இருக்குது. அதுதான் அதுக்குரிய அந்த மிகப்பெரிய சிறப்புக்கு காரணம். அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, இந்த இரவு தொழுகையில் கொஞ்சமாவது நாங்கள் மொத்தமாக 11 ரக்காத் இல்லை என்று சொன்னாலும் அதில் கொஞ்சம் ஒரு பகுதியாவது நாம் தொழுகின்ற வளமை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றுத்தருவதாக இருக்கிறது. அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இந்த இரவு தொழுகையுடைய சிறப்பு சம்பந்தமாக திருமீதியில் வரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவுடன் மக்களுக்கு செய்த உபதேசங்கள், முதலாவது செய்த உபதேசங்களாக வருகின்ற உபதேசங்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த உபதேசங்களை யாருக்கு தெரியும்? யாருக்கா இந்த இதுக்கு முந்தி ஏதாவது பயான்களில் கேட்டவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு சென்றவுடன் அந்த மக்களுக்கு செய்த முதலாவது செய்த உபதேசங்களை அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த உபதேசங்கள் என்ன, ரசூலுல்லாஹ் என்னென்ன உபதேசங்கள் செய்தார்கள் அப்படின்னு யாருக்காவது தெரியுமெண்டா கை உயர்த்தலாம். யாருக்காவது இதுக்கு முந்தி நீங்கள் பயான்களில் கேட்டு அல்லது படித்து வாசித்து உங்களோட ஞாபகத்தில் இருக்குமென்று சொன்னால் கை உயர்த்தலாம். நாங்கள் பேரை போட்டுக்கொள்வோம். புரியுதா? பேர் என்ன செய்யப்படும்? பதியப்படும். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவுடன் முதலாவது செய்த உபதேசங்கள் இவைகள் தான் என்று யாருக்கு அதில் நினைவு இருக்குதோ அவங்க கை உயர்த்தலாம். இல்லைங்கச்சா? ஏன்னா உங்களுக்கு ஒரு உதவி இருக்குது. ஏன்னா தலைப்போடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரத்தானே செய்ய போகுது. தலைப்போடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும். நீங்கள் இதுக்கு முந்தி இப்போ சொன்னீங்களா? உங்களுக்கு சான்ஸ் இதுக்கு முந்தி உங்களோட பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதால கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. வேறு சொல்லுங்கள். சலாத்தன எது? சலாத்தன தொழுகையா சொல்கிறீங்க? இல்லை, அது இல்லை. வேற கை கொடுத்தீங்களா? இல்லை, நீங்கள் தெரிஞ்சதா கை வருத்துங்க. நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். பரிசில் பாதி எடுத்துக்கிறோம். சரி, அவர் சொன்னதில் 2 சொன்னார். சரியா? அவர் ஒன்றில் தான் ஒன்றை தவற விட்டார். ஒன்று சொன்னார் சலாம், அஃப்ஷுஸ் சலாம், சலாம் அதிகமாக பரப்புவது, சலாம் சொல்வது ஒன்று சொன்னார். அதே மாதிரி இரவு தொழுகையை சொன்னார். இரவில் என்ன செய்கிறது? மக்கள் தூங்கும் போது இரவில் ஒருவர் தொழுவது, அதை சொன்னார். அதே மாதிரி பெற்றோருக்கு பணிவிடை செய்கிற மாதிரி ஒன்று சொன்னார். அது அந்த செய்தியில் வரல. அதில் வந்த செய்தி என்னென்னு சொன்னால் ஏழைகளுக்கு உணவளித்தல். ஏழைகளுக்கு உணவளித்தல் 3 விஷயங்கள். சலாம் என்று சொன்னாங்க. முதலாவது சொன்னது சலாம் சொல்லுங்கள். 2வது ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பதை சொன்னார்கள். 3வது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் மக்கள் இரவிலே தூங்கும் போது நீங்கள் என்ன செய்யுங்க? எழுந்து தொழுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் அமைதியாக சுவனம் செல்லலாம், நீங்கள் அமைதியாக ஈடேற்றம் பெற்றவர்களாக சுவனம் நுழையலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து
இதை முதலாவது சொல்லியிருப்பாங்கன்னா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தாக இது இருக்குமென்று கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள். அப்போ இரவு தொழுகையை இந்த அளவு சிறப்பித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரவு தொழுகையினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இப்படி நிறைய செய்திகள் இடம்பெறுகின்றன, இப்படி நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. அடுத்ததாக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏன்னா ரசூலுல்லாஹுடைய இரவு நேரத்தை பற்றி மனைவிமார்கள் தான் சொல்லலாம், அப்படி தானே? ரசூலுல்லாஹுடைய இரவு நேரத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் யாருக்கு சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் கவனிச்சிங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், ரமதானாக இருந்தாலும் ரமதான் அல்லாத காலங்களாக இருந்தாலும் அவர்கள் 11 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஃபலா தசல் அன் ஹுஸ்னிஹின்ன வத்தூலிஹின்ன, அந்த தொழுகை ரசூலுல்லாஹ் எந்த அளவு ஒரு அழகாக தொழுவாங்க, எவ்வளோ நீளமான ரக்காத்துகளாக தொழுவாங்கன்றதை பற்றி கேட்காதீங்க, அப்படி இருக்கும் அந்த தொழுகைன்னு சொல்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் மிக நீளமான ரக்காத்துகளை கொண்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த கேள்வியில் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் வித்ரு தொழுவதற்கு முன்னால் அவங்க தூங்குவாங்களான்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறார்கள், அவர்களுடைய கண்கள் தூங்கினாலும் உள்ளம் தூங்க மாட்டாது என்று சொன்ன ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு ரசூலுல்லாஹுடைய ஒரு வழிமுறை இருந்துச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுவாங்க இல்லையா, தொழுதுட்டு ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தூங்கி கொண்டு இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தூங்கலைன்னு சொன்னால் அவங்களோட பேசி கொண்டிருப்பாங்கன்னு வருது. அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தூங்குவார்கள். அப்போ இதுவும் ரசூலுல்லாஹுடைய ஒரு வழிமுறையாக சுன்னாவாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரவு வணக்கம், இந்த இரவு தொழுகை ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரமதானை பொறுத்தவரையில் இந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பாலும் வந்துருக்குது இல்லைங்க சொல்கிறது. நிறைய பேர் அதில் தான் மிச்சம் கண்ணு கருத்துமாக இருக்கிறாங்க. அதில் மிக ஆர்வமாக எந்தெந்த டீம் எப்போ விளையாடுது எல்லாம் ஷெடியூல் அவங்கெல்லாம் க்ளீனாக ஒட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லைங்கச்சா. அதில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே. அப்போ ரமதானில் அரைப்பகுதி இதில் கழியுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பாலில் இப்போ கழியுது. அப்போ இதில் ஒருத்தர் தனது நேரத்தை கொடுப்பாருண்டா, இரவு வணக்கங்கள் அடிபட்டு போகும், இபாதத்துகள் அடிபட்டு போகும். அப்போ இந்த ஒரு நிலை இருக்குது. அப்போ அதனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த இரவு வணக்கத்தில் நன்றாக நாம் என்ன செய்யணும்? நமது கவனத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அருமையான சகோதரர்களே, சிலர் எடுத்து பாருங்கள், ரமதானுடைய ஆரம்பத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன முடிவு? இந்த ரமதானில் எப்படியாவது இரவு வணக்கங்கள் நல்லா கடைபிடிச்சு ஒழுங்காக செய்ய வேணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் அப்படி கழியும் போது என்ன செய்யுது? அதில் கொஞ்சம் அதன சக்தி, அந்த வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு? அதுக்கு பிறகு இப்போ பல நாட்கள் போயிட்டு அடுத்த ரமதானில் பார்ப்போம்ன்ற அளவுக்கு சிலர் என்ன செய்கிறாங்க? அப்படியே விட்டு விடுவதை, அந்த போராட்டத்தை விடுறாங்க. இது கூடாது என் அருமையான சகோதரர்களே. எனவே ரமதானுடைய இரவு காலங்கள் என்பது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. எனவே இரவு வணக்கத்தை நாம் நன்றாக கவனம் செலுத்த வேண்டும். அதிலே கவனிக்க வேண்டிய சில சட்டதிட்டங்களும் உள்ளன. இப்போ நிறைய பேரை பாருங்கள், ஒரு பிழையை செய்வாங்க. என்ன பிழை? இப்போ உதாரணமாக இப்போ இரவு தொழுகை பள்ளியில் இஷாவுடைய ஜமாத்து நடந்து முடிஞ்சு இரவு தொழுகை ஆரம்பிக்கும். இப்போ இரவு தொழுகை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் என்ன செய்கிறார்? இஷா தொழாத ஒருத்தர் பள்ளிக்குள்ளே வரார். இந்த இஷா தொழாத ஒரு பள்ளிக்குள்ளே வந்தால் இவர் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜமாத்து நடக்கும்போது இன்னொரு ஜமாத்து நடந்து கொண்டிருக்கும் ஒரே பள்ளியில். இது பெரிய அநியாயம். ஒரு ஜமாத்து 2 ஜமாத்து ஒரு பள்ளியில் நிச்சயமாக நடத்த முடியாது. அப்போ எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு ஜமாத்து நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஜமாத், இது கூடாது. 2 ஜமாத் ஒரு பள்ளி நடத்தவே கூடாது. அதே நேரத்தில் அவர் இஷாவை தனியாக தொழுவதா? இஷாவை என்ன செய்கிறது? அவர் தனியாக தொழுவதா? அல்லது இதில் இந்த ஜமாத்தில் சேர்றதா? இந்த சட்டம் தெரியணுமா இல்லையா? நிறைய பேர் இதில் தடுமாறுவாங்க. இதில் ஒரு தடுமாற்றம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் தொழுகிறது இரவு தொழுகையே தொழுகிறாரு, நான் இஷா தொழ வேண்டியிருக்குது, நான் எப்படி அதில் சேர்றேன்னு மக்கள் யோசிக்கிறாங்க. என் அருமையான சகோதரர்களே,
இதற்குரிய வழிகாட்டல் ஹதீஸில் இருக்கிறது. இதற்குரிய வழிகாட்டல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹதீஸில் கிடைக்கிது. என்ன கிடைக்கிது ஹதீஸில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுவாங்க. தொழுதுட்டு அவங்க ஜமாத்து என்ன செய்வாங்க, இன்னொரு ஜமாத்து நடத்துறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இன்னும் சில மக்களுக்கு அவர்களை பொறுத்தவரையில் அவங்க அப்போ தான் முதலாவது இஷாவை தொழ போகிறாங்க. முஆத் இப்னு ஜபல் அவங்க தொழ போவது ரெண்டாவது இஷா. முதல் இஷா ரசூலுல்லாஹ் அவங்கள தொழுதுட்டாங்க. அப்போ எனவே அவங்களோட கடமை முடிஞ்சிட்டு, ஃபரது ஒன்று தான். ரெண்டாவது தொழ போகிறதுக்கு நஃபிலுடைய கூலி கிடைக்கிது. அப்போ எனவே நஃபிலுடைய அந்தஸ்தில் தொழக்கூடிய ஒரு இமாமை பின்பற்றி ஃபரல் தொழக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, மௌமாக இருந்து தொழுறாங்க. அப்போ இந்த ஹதீஸிலிருந்து எடுக்கப்படுகின்ற சட்டம் என்னவென்று சொன்னால், இப்படி இரவு தொழுகையை தொழுகின்ற இமாமுக்கு பின்னால் இருந்து இஷாவை என்ன செய்ய முடியும், ஒருவர் தாராளமாக தொழுது கொள்ளலாம், அவருக்கு ஜமாத்துடைய கூலி கிடைக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம். அப்போ இதில் நீங்கள் என்ன கடைபிடிக்க வேணும் சொல்லுங்கள் பாவம், என்ன சட்டம் சொல்கிறோம் சொல்லுங்கள். எல்லாம் சம்சார மூடில் இருக்கிறீங்க, இங்கே இப்போதான் அதை பார்க்குறதா இதை கேட்குறதா? என்ன அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்போ நாம் என்ன கவனிக்க வேண்டும், அப்படி ஒருவர் தாமதமாக வரக்கூடியவர் அவர் ஒரு ஜமாத் என்னது பள்ளியில் இன்னொரு ஜமாத் தான் அதில் சேரக்கூடாது, மெயின் ஜமாத்து தான் சேரணும். புரியுதா சொல்கிறது? எந்த ஜமாத்தோ பள்ளியில் நடக்கக்கூடிய ஜமாத் முக்கியமாக அதுதான் ஜமாத், இன்னொரு ஜமாத் நடத்தக்கூடாது. அப்போ என்ன விளங்கு, அவர் தனியாக தொழக்கூடாது, அவர் இந்த ஜமாத்தோடு சேர்ந்து இஷாவுடைய நியத்திலே சேருவார், அவருக்கு ஜமாத்துடைய கூலி கிடைக்கிறது. 2 ரக்காத்து முடிஞ்சதுக்கு பிறகு அவர் எழுந்து 2 ரக்காத்தை நிறைவு செய்வார். இதுதான் நாம் இதிலே கவனிக்க வேண்டிய முறையாக இருக்கிறது. அப்போ எனவே என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த இரவு தொழுகை, அதில் நீங்கள் அடுத்த ஒரு விஷயம் என்ன கவனிக்க வேணும்னு சொன்னால், இந்த இரவு தொழுகையில் மக்களுக்குள்ள அடுத்த ஒரு குழப்பம் என்னென்னு சொன்னால், இந்த சலாத்துல் லைல், தஹஜ்ஜுத், வித்ர், இப்படி பல பெயர்களில் என்ன செய்யப்படுது, இந்த தொழுகைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும் என்ன அருமையான சகோதரர்களே, நாம் இரவில் ஒருத்தர் இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டார், இஷாவுடைய தொழுகையை தொழுதத்திலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் நேரம் இருக்குது. ஒருத்தர் இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டார், தொழுதலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் அவருக்கு இரவு தொழுகைக்கான நேரம். அவர் விரும்பிய நேரத்தில் தொழுது கொள்ளலாம், அவர் விரும்பிய நேரத்தில் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் வருகிறது. முஸ்லீமில் ஒரு ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஹாஃப அல்லா யகூம மின் ஆஹிரில் லைலி, எவர் பிந்திய இரவில் எழ முடியாது என்று பயப்படுகிறாரோ அவர் என்ன செய்யட்டும் என்று சொன்னால், அவர் ஆரம்ப இரவிலே வித்திரை தொழுது கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருவர் பிந்திய இரவில் தான் எழுவேன் என்று அவர் முடிவு செய்திருக்கிறார், விரும்புகிறார் என்று சொன்னால் பிந்திய இரவிலே எழட்டும், அதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அப்போ எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இரவு தொழுகையை பொறுத்தவரையில் ஒருவர் தனது வசதிக்கு ஏற்ப தொழலாம். முந்தைய இரவிலும் தொழுது கொள்ளலாம், பிந்திய இரவிலும் தொழலாம், அந்த தொழுகையை பிரித்து கூட தொழலாம். 11 ரக்காத்து என்ன செய்கிறது, முந்தைய இரவில் 4, பிந்திய இரவில் மற்ற எஞ்சிய ரக்காத்துகள், இப்படி பிரித்து கூட என்ன செய்யலாம், இந்த இரவு தொழுகையை தொழுது கொள்ளலாம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே என் அருமையான சகோதரர்களே, இதில் ரசூலுல்லாஹ் மிகவும் சொல்லுகின்ற ஒரு பகுதி என்பது பிந்திய இரவு. பிந்திய இரவுடைய சிறப்புகளை பொறுத்தவரையில், பிந்திய இரவுடைய சிறப்பில் நாங்கள் ஒரு 2 சிறப்பு சொல்லிட்டோம். என்ன சிறப்பு சொன்னிக்கிறோம் என்று சொன்னால், அந்த தொழுகைகளை மலக்குகள் அதற்கு சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள், மலக்குகள் அந்த தொழுகையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது போக உங்களுக்கு பிந்திய இரவோட சிறப்பு சம்பந்தமாக ஏதாவது ஹதீஸ் தெரியுமா? பிந்திய இரவு அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக ஏதாவது ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் கை உயர்த்தலாம். பிந்திய இரவனுடைய சிறப்பு அப்படி என்று சொல்லி சொல்லுங்க பாபம். யாரு? அதான் சொல்லியாச்சு, இப்போ சொல்லிட்டோம். அது இல்லாமல், அது இப்போ நான் கடைசியாக சொன்னது தான், அது இல்லாமல் தான் கேட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இவர் ஒரு செய்தியை சொல்கிறார், பிந்திய இரவிலே, அதாவது இரவினுடைய 3இல் ஒரு பகுதி எஞ்சிருக்கும் போது, 2 பகுதிகள் கழிந்து 3வது பகுதி எஞ்சிருக்கும் போது அல்லாஹு தாலா துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி, அல்லாஹ் என்னிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள்,
என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், அதே போன்று என்னிடம் தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்ற அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு, அதுதான் மிகப்பெரிய சிறப்பாக அது இருக்குது. அந்த சிறப்புக்குரிய பகுதி பிந்திய இரவு தான் என்ற அந்த ஹதீஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பேரை கொஞ்சம் குறிச்சிக்கோங்க சார். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, பிந்திய இரவு என்பது நாம் அதிகமாக ரமதான் அல்லாத காலங்களில் தான் அலட்சியமாக இருக்கிறோம். ரமதான்லையாவது நாம் என்ன செய்கிறது, பிந்திய இரவை கொஞ்சம் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் சிலருடைய நோன்பை பார்த்திங்கன்னா நோன்பு இருக்கும் ஆனால் சஹர் இருக்காது. நோன்பு நோட்பார்கள் ஆனால் சஹர் கிடையாது. இரவில் என்ன செய்கிறது, சாப்பிட்டு நீயத்து வச்சுட்டு இப்படியே தூங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஃபஜ்ரும் கூட கிடையாது. இப்படியெல்லாம் நோன்பு நோட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்திங்கன்னு சொன்னால் சஹாரண்டா எப்படி விளங்கிட்டாங்கன்னு சொன்னால் வயிறு முட்டை சாப்பிட்டு ஒன்றும் செய்யலாமல் குனிய மேலாமல் நிமிர மேலாமல் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. சஹாரை பொறுத்தவரை நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறார்கள், அது ஒரு பரக்கத். தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா, அது ஒரு பரக்கத் என்று ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க. உண்மையில் அது அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான ஒரு அருள். அது அந்த அருள் என்னது, அவர் எதை ஒரு கொஞ்சம் பாலைத்தான் குடித்தாலும் அந்த அருள் அவருக்கு கிடைக்க தான் போகுது. கொஞ்சம் பாலைத்தான் குடிக்கிறாரு அல்லது ஒரு பேரித்த பழத்தை தான் சாப்பிட்றாரு என்று சொன்னாலும் அந்த அருள் அவருக்கு கிடைத்து விடுது. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சஹார் செஞ்ச மாதிரியே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன இறைச்சி இல்லை, உணவில் மீன் இல்லை, சஹார் செஞ்ச மாதிரி இல்லையாம் அவருக்கு, இப்படி தயிர் இல்லை, இப்படி பல இப்படி சிலர் என்ன செய்திருக்கிறார்கள், சஹாரண்டா இப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, சஹாரில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் சஹாருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் சொல்கின்ற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் சஹாருடைய நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களை, பாவ மன்னிப்புக்கு மிக சிறந்த உன்னதமான உயர்ந்த நேரம்தான் பிந்திய அந்த சஹருடைய நேரம். சஹருடைய அந்த பிந்திய இரவு, அந்த இரவை நாம், அந்த பகுதியை நாம் பாவ மன்னிப்புக்காக ஒதுக்கி கொள்ள வேண்டும். கொஞ்சம் நேரத்தை, அவ்வளவு சிறப்புக்குரியதாக அது இருக்கிறது. அப்போ எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகளோடு கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.